இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணி, இந்த வீட்ல உங்களை இருக்க சொன்னது சிவாவுக்கும் என் சித்தப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான். ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த வீட்ல என்னதான் நடக்குது, யாரு தப்பு யாரு சரின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்ததுல இருந்துதான் இந்த பிரச்சனை எல்லாமே வருதுன்னு மட்டும் எனக்கு புரியுது. என்னதான் ஐலி உன் பிரச்சனை? இல்ல சிவாவுக்கு தான் என்ன பிரச்சனை? நீங்க இங்க வந்தது சிவா யாருன்னு ப்ரூவ் பண்றதுக்காகவா, இல்ல கபில ரித்திகா கூட பிரச்சனை பண்றதுக்கா? இந்த வீட்ல சிரிப்பு சத்தம் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்தா எப்படி? அப்ப எங்களுக்கு இங்க என்ன நடந்தாலும் நாங்க அமைதியா இருக்கணுமா அண்ணி? இதையே தான் நீ ரொம்ப நேரமா வேற வேற வார்த்தையா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஆனா நீ பேசுறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இருக்கு அண்ணி. சிவாவை கொல்ல வந்தது உங்க தம்பி கபிலன் தான் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஒரு நிமிஷம் அண்ணி. இது யாரோட வாட்ச்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது கபிலனோட 25th பர்த்டேக்கு நான் அவனுக்கு கிஃப்டா கொடுத்த வாட்ச். இந்த வாட்ச் சிவா அடிபட்டு இருந்த இடத்துல கிடந்துச்சு அண்ணி. கபிலனோட வாட்ச் அங்க எப்படி வந்துச்சு அண்ணி? நான் வேணும்னெல்லாம் கபிலன் மேல பழி போடல. அவன் தான் அங்க வந்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கோவப்பட்டேன். ஏன் அண்ணி, என்னதான் நாங்க இங்க வந்தது உங்க தம்பிக்கு பிடிக்கலனாலும் அதுக்காக கொலை பண்ண பாப்பாரா? நான் போய் பார்த்ததுனால சிவாவை காப்பாத்திட்டேன். ஒருவேளை நான் போகாம இருந்திருந்தா சிவாவுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? தப்பண்ணி, கபிலன் பண்ணது ரொம்ப தப்பு. ஏற்கனவே நானும் சிவாவும் யாரும் இல்லாத மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். இதுல அவரும் போயிட்டா எனக்குன்னு யாரு இருப்பாங்க நீ? கடவுளே, இந்த கபிலனுக்கு ஏன் புத்தி இப்படி எல்லாம் போகுதுன்னு தெரியல. எந்த அளவுக்கு அவனை நான் நம்பிக்கையோட வளர்த்த. என்னோட தம்பி மாதிரியா நான் அவனை பார்த்த, எனக்கு பிறந்த பையன் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஏன் அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? அண்ணி, அன்னைக்கு பத்திர மேட்டர்ல பண்ணது கூட வெறும் சிவில் கேஸ் தான். ஆனா இப்ப உங்க தம்பி பண்ணிருக்கிறது கிரிமினல் கேஸ். ரவுடிங்க சவகாசம் உங்க தம்பிக்கு எப்படி அண்ணி வந்துச்சு? சிவாவை கொல்றதுக்கு ரவுடிங்களை கூட்டிட்டு வந்திருக்காருன்னா அவர் இத்தனை நாளா என்னென்ன தப்பு பண்ணிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் என்னோட வாரிசுன்னு சொல்லுவீங்கல்ல. அப்பேற்பட்ட குடும்பத்தோட வாரிசு ஏன் இவ்வளவு கீழ்த்தனமான ஆளுங்களோட பழக்கம் வச்சுக்கணும்? கபிலன் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காருன்னு தானே அதுக்கு அர்த்தம்.